ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரெகுலராக இப்போ வீடியோ 2-3 நாளாக சரியாக போட முடியல, சம் ரீசன்ஸ்னால. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன 10 நிமிஷம் கூட பார்க்குறதில்ல, 3 நிமிஷத்தில் ஸ்கிப் பண்ணிவிட்டு மேலே போவீங்க. இருந்தாலும் நான் என்னோடய ஆறுதலுக்காக இதெல்லாம் பேசணும் இல்லையா, அதனால் நான் பேசிகிட்டே இருப்பேன், நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி சாம்பார் தான். டைமே கிடையாது, 10 மணிக்கெலாம் கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வாய்க்கால் இருக்கு இல்லையா, அந்த வாய்க்கால் ஓரமாகவே எங்கள் தெருவுக்குன்னு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த கோவிலில் தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி அந்த ஆடிப்பெருக்கு ஃபங்க்ஷனை நாங்கள் ஜாலியாக கொண்டாடணும். நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டிலலாம் வாங்கினாங்க, வீட்லேயே கொண்டாடிட்டு வீட்டில் உள்ள பைப்புக்கு தான் எல்லாம் பண்ணுவோம். இங்கே எப்படின்னா தண்ணி ஓடுற வழியில் பிள்ளையார் இருக்கிறதுனால தெருவில் உள்ளவங்க எல்லாருமே இந்த பிள்ளையார் கோயில் வச்சு தான் சூப்பராக பிள்ளையார் பிடிச்சி எல்லாம் செஞ்சு, அப்புறம் ஆற்றுல அந்த காதாளக்கிற மணி எல்லாத்தையும் விட்டு சூப்பராக நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி தண்ணி ஓடுற இடத்துல போய் செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. கல்யாணம் ஆகி 4 வருஷம் 5 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சதே கிடையாது. இந்த டைமிங் எப்படி இருந்தாலும் எனக்கு மிஸ் ஆகிடும். ஆனால் இந்த டைம் எனக்கு எந்த ரீசனாலே மிஸ் ஆகாமல் சூப்பராக கிடச்சிருச்சு. அதனால் நான் இன்றைக்கி காலையிலே 10 மணிக்கெலாம் ரெடியாகி கிளம்பி நாங்கள் போயிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த இட்லி சாம்பார் கடன்னு வச்சு எல்லாம் காயெல்லாம் அரிஞ்சு சூப்பராக முடிச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு நானே பையனும் காலையில் குளிச்சுட்டு கிளம்பி கடன்னு ஓடி போய் ரெடியாகி நின்றுக்கிட்டோம். எல்லோரும் வந்தாங்க, வந்து எல்லாம் செஞ்சாங்க, சூப்பராக ஜாலியாக போணுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் ஆடிப்பெருக்கு எப்படி போணுச்சு என்னன்னு சொல்லுங்கள். மேற்கொண்டு எங்கிட்டேருந்து என்னென்ன வீடியோஸ், எந்த மாதிரி ரெசிபிஸ் எதிர்பார்க்குறீங்க, சிம்பிளாக நீட்டாக அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சொல்லுங்கள். இதிலே வந்து ஒரு சாம்பார் பவுட்ரு ஒன்று இதில் நான் ஆட் பண்ணுவேன். அந்த சாம்பார் பவுட்ரு பார்த்திங்கன்னா நானாக ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி ஹோலாக அடைச்சி வச்சுக்க மாட்டேன் டப்பாக்குள்ளே போட்டு. அப்போங்கிறப்ப நான் கொஞ்சமாக ரெடி பண்ணி அம்மி இருக்குது பார்த்திங்களா, அம்மியில் தான் அது அப்போ அரைப்பேன். ஏன்னா அந்த மண்மணம்னு சொல்லுவேன், சட்டியில் சமைக்கும் போது ஒரு மண்மணம் இருக்கும்னு, அந்த மாதிரி அந்த அம்மியில் அரைக்கும் போது வருது. என் வீட்டுக்காரருக்குலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மியில் அரைச்ச சட்னின்னு வச்சுக்கோங்களேன் அல்டிமேட்டாக போகும் சாப்பாடு. அதனால் வந்து நான் மேக்ஸிமம் வந்து அந்த அம்மியில் கொஞ்சம் அதிகமாக அதை யூஸ் பண்ணிப்பேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி உரல்னு சொல்லுவாங்களே, இஞ்சி இடிக்கிறது, அந்த உரல் மாதிரி வச்சு இடிப்பாங்க இல்லையா, அந்த இதுவே கிடையாது. ஏன்னா அது இருந்தால் நம்ம அம்மி யூஸ் பண்ணாமல் போயிடுவோன்னு பயந்து நான் அந்த இது வாங்கவே இல்லை. இப்போ வரைக்கும் அம்மியில் தான் அரைப்பேன், அம்மியில் தான் எல்லாமே நசுக்கிறது, எல்லாமே சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே அம்மியில் இருப்பேன். ஏன்னா அந்த அம்மியோட அந்த வாசமே நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு அம்மியில் அரைக்கிற டேஸ்ட்டே வேறு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக. இப்போ பாருங்கள் ஃபைனலாக குக்கரே மூடிட்டேன். எங்கே ஆரம்பித்தது எங்கே போயிடுச்சு பாருங்கள், ஆடிப்பெருக்கில் ஆரம்பித்து அம்மிக்கு போயிடுச்சு. ஓகே, ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. இப்போ தான் போடுவேன் பாருங்கள் அந்த பவுட்ரு எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். எங்கள் வீட்டில் புளி ரொம்ப புளிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி லேசாக சும்மா கொஞ்சமாக கரைச்சி ஊற்றாமல் அதிலே போட்டுருவேன். இந்த பவுட்ரு தான் அம்மியில் அரைச்சி பள்ளிட்டு வந்தேன், அதுதான் இதில் போட்டுறேன். கடைசி தாளிப்பு கொடுத்தோன்னா சாம்பார் ஓவர், அவ்வளோதான். உங்களோட ஃபெஸ்டிவல் இன்றைக்கி டே எப்படி போணுச்சு, ஆடிப்பெருக்கு எப்படிலாம் கொண்டாடினீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி சாம்பார் எப்படி செய்யணும்னு நான் சொல்லவே இல்லை. இன்றைக்கி ஆடிப்பெருக்கு கதையே ரொம்ப லாங்காக போயிடுச்சு. உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு ரொம்ப ப்ரீஃபாக லாங் வீடியோவில் உங்களுக்கு இந்த இட்லி சாம்பார் எப்படி வைக்கணுங்கிற கதையும் நான் சொல்கிறேன், ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.